நாட்டு சர்க்கரையும் ப்ரெட்டும் வச்சு இது மாதிரி ஒரு ஸ்வீட் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ப்ரெட்டு, நாட்டு சர்க்கரை, நெய், பால் பவுடர். ப்ரெட்டு எல்லாத்தையும் பிச்சு இதை மாதிரி ஜாரில் போட்டுங்க. இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடப்போகிறோம். பால் பவுடர் போட்டால் நல்லாயிருக்கும். அது போட்டாலும் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். எல்லாம் ப்ரெட்டையும் அரைச்சி இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுக்கு நெய் நிறைய தேவைப்படாது. அல்வாவுக்கு தான் நிறைய நெய் தேவைப்படும். இது சும்மா அப்படியே சிம்பிளாக இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நெய்யெல்லாம் தேவைப்படாது. ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எவ்வளோ செஞ்சாலும் ஒரே செகண்டில் சாப்பிட்றாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருங்க. நம்ம நெய் ஒரு ஸ்பூன் வச்சோம் பாருங்கள், அதை எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ப்ரெட்டு தூள் எடுத்து இதில் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா நெய்யில் வதக்குங்க. நம்ம ரவெல்லாம் வதக்குறோம் பாருங்கள், அது மாதிரி இதையும் நல்லா வதக்கணும். அப்போ சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நெய் வாசனை. எல்லாம் நெய்யில் படுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குங்க. ஸ்பீடாக வச்சு வதக்காதீங்க, கருகிடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு போடும்போது ப்ரெட்டு இப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். வறுக்கும்போது நல்லா ஒரு வாசனையும் நல்லா வரும் இந்த ப்ரெட்டு வறுக்கும்போது. அடி பிடிக்கல பாருங்கள். இது மாதிரி வறுக்கணும். கொஞ்சம் நீங்கள் விட்டு வேகமாக வச்சு வதக்கிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாயிடும், கருகிடும். அதனால் இது மாதிரி செய்யாதீங்க. சிம்மில் வச்சு இது மாதிரி நல்லா வதக்குங்க. வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதக்கணும் இதை. பாருங்கள், அடியே பிடிக்கல பாருங்கள். இதை மாதிரி வதக்கணும். பாருங்கள், அடி பிடிக்கல. அப்பப்போ கலரி விட்டுனே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. ப்ரெட்டு தூள் அதுக்கும் டக்குன்னு கருகிடும். அதனால் பார்த்து நல்லா பொறுமையாக வதக்குங்க. நல்லா வதக்குங்க. அவ்வளோதான், ப்ரெட்டு தூள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா தினமும் கூட இதை செய்வீங்க. ப்ரெட்டு வாங்கி ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். இதுக்கு நெய்யே தேவைப்படாது. அதனால் ஈஸியாக செய்யலாம். பால் பவுட்ரு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே கூட செய்யலாம். நான் இல்லைன்னா விட்டுருவேன். இதில் ஆனால் பால் பவுட்ரு போட்டிருக்கேன். நீங்கள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், எல்லாத்தையும் ப்ரெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இது மாதிரி தட்டில் வச்சுருங்க. தட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம், ஈர பாத்திரத்தோடு வச்சுக்கோங்க. அதில் பால் ஊற்றுங்க. பால் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். திக்காகணும் பால், தண்ணியாக ஊற்றாதீங்க. திக்கான பால் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். பால் பொங்கி வந்தோடனே நல்லா கலரி விடுங்க, இல்லை அடி பிடிச்சிரும். பாருங்கள், பால் பொங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். பொங்கின பிறகு தான் செய்யணும். பச்சை பாலில் செய்யாதீங்க, நல்லா இருக்காது. பொங்கின பிறகு அது சுண்ண பிறகு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பாலில் செய்யாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோதான், பால் பொங்குது பாருங்கள். பொங்கிட்ட ஒன்று கொட்டி செய்யாதீங்க. பால் கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்ச பிறகு தான் செய்யணும். பால் பொங்கினோன்னு 2 வாட்டி கலரி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். ஏன்னா திக்கான பால், அதனால் பால் கொதிக்கட்டும் நல்லா.
அதுதான் பொங்குது. ஸ்லோ பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும் பால். இது மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க பாலை. அப்போ தான் தீயாது, இல்லைன்னா தீஞ்சிரும். பொங்கனோடனே இது மாதிரி கலரி விடுங்க. வேகமாக வைக்காதீங்க, ஸ்லோவாக வச்சுட்டு கலரி விட்டுனே இருங்க. வேகமாக வச்சிங்கன்னா பொங்கினே இருக்கும் பால். அதனால் ஸ்லோவாக வச்சுட்டு கலரி விட்டுனே இருங்க. இது மாதிரி பால் நல்லா கொச்சிடுச்சு, பாலும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதில் பால் பவுட்ரு நம்ம சேர்த்துடலாம். பால் பவுட்ரு சேர்த்துடலாம். பால் பவுட்ரு சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். அவ்வளோதான், பால் பவுட்ரு போட்டு சேர்த்து நல்லா கலக்கணும். நல்லா கலக்கி விடுங்க. கட்டி கட்டியாகிடும். கட்டி கட்டியாக ஆகக்கூடாது. நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்குனீங்கன்னா கட்டிலாம் வராது. விட்டுட்டு அப்படியே கொட்டிட்டு விட்டிங்கன்னா கட்டி கட்டியாகிடும். நல்லா கலரி விடுங்க. கொட்டிட்டு 2 நிமிஷம் கலரி விட்டு அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே அப்புறமா நம்ம 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலரி விட்டுனே இருங்க. இப்போ நம்ம அவ்வளோதான், பால் கொச்சிச்சு. இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். பால் திக்காயிடுச்சு. இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துருவோம். இதுக்கு நாட்டு சக்கரை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதான், நல்லா கரைட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நாட்டு சக்கரை போட்டோன்னா கொஞ்சம் கொதிக்கணும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும், மொண்டு குடிக்கணும் போல் இருக்கும். பார்க்கும்போதே காஃபி மாதிரி இருக்குல்ல. இது நல்லா கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம ப்ரெட்டு தூள் போட்டு கலக்கிடலாம். இதுக்கு நெய்யே தேவையில்லை. உங்களுக்கு நெய் தேவையில்லை. ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட. நாட்டு சக்கரையும் ப்ரெட்டு பால் 3த்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதி வருது. நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. நாட்டு சக்கரை கரைஞ்சிச்சு பாருங்கள், கரைஞ்சிச்சு. இது மாதிரி ஓரத்தில் இருக்கலாம் நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி இது மாதிரி விடுங்க. நாட்டு சக்கரை கரைஞ்சிச்சு. இது மாதிரி கொதிக்கணும். நல்லா நல்லா கொதிக்கிட்டுன்னு விடுங்க. இப்போ நம்ம ப்ரெட்டு தூளை வதக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், நெய்யில் போட்டு, அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலருங்க. அப்படியே விட்டிங்கன்னா தீஞ்சிரும். அதனால நல்லா கலரி விடுங்க. சிம்மிலேயே தான் இருக்கணும் இது செய்கிற வரையும். நல்லா கலருங்க. தண்ணிலாம் ஊற்றாதீங்க, கரெக்டாக இருக்கும். அப்படியே கலரி விட்டு திக்காகட்டும். திக்காக இருக்குன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான் பாருங்கள், 2 கலர். ஏன்னா நம்ம வதக்கிட்டோம் நெய்யில் போட்டு. அதனால் ரொம்ப நேரம் வேணால், சும்மா லைட்டாக 2 வாட்டி கலரிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 வாட்டி கலரிட்டு இறக்கிடணும். இதுமாதிரி நல்லா கலரி விடுங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்து அதில் நெய் தடவிடுங்க. அதை எடுத்து நம்ம வைக்க போகிறோம்ல, அதனால் நெய் தடவிடுங்க. ஃபுல்லாக இது மாதிரி நெய் தடவிட்டு ஃபுல்லாக தடவி வச்சுருங்க. இந்த நெய் வாசனை இவ்வளோ தான் நெய் போடுறதே. நம்ம 1 ஸ்பூன் நெய் தான் அது வதக்கிறதுக்கு. நெய்யே நம்ம சேர்க்கலை. இது மாதிரி நல்லா தடவிட்டு எடுத்து வச்சுட்டு இந்த ப்ரெட்டு எடுத்து அதில் வச்சிடலாம். நெய் தடவணும் பாருங்கள், அந்த தட்டில் எடுத்து இந்த ப்ரெட்டெல்லாம் வாரி வச்சிடலாம். சூடாக இருக்கும், பார்த்து வைங்க.
கடாய் பிடிச்சி பார்த்து அள்ளி வைங்க அதில். இந்த மாதிரி கட்டியானவுடனே எடுத்து வச்சுட்டு அப்படியே நல்லா அழுத்தி விட்ருங்க. சூடாக தான் இருக்கும், கரெக்டாக சமப்படுத்திடுங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்தில் ஆறிடும். ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுடலாம். உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுறதை காமிக்கலை, நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ எடுக்க காணும். அதனால் கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு பிஸ்தாவை மேலே அடிக்கிடுங்க. நீங்கள் முந்திரி கூட அடுக்கலாம், பாதாமும் எடுக்கலாம். நான் பிஸ்தா அடிக்கிருக்கேன், நீங்கள் எது வேணாலும் மேலே வச்சுக்கோங்க. இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பால், ப்ரெட்டு, நாட்டு சர்க்கரை 3த்துலேயும் ஒரு ஸ்வீட்டு. இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். நான் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட. செஞ்சிங்கன்னு வச்சுக்க, சாப்பிட்டதே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.